ஒரு வழக்கில் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணிடுறாங்க. 498A அதாவது டவுரி ஹராஸ்மெண்ட் வழக்கு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. மனைவியோட நகைகள் ஜுவல்ஸ் எல்லாமே கணவர்கிட்ட தான் இருக்குது. மனைவியால் கணவன் வீட்டில் அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்க முடியுமா அந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு? இப்போது டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சிருச்சுனாலே அந்த கணவன் மனைவிங்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனைவி அந்த கணவன் வீட்டில் ஒரு தேர்ட் பர்சன் தான். அந்த மனைவி கணவன் வீட்டில் ஒரு மூணாவது நபர் தான், ஒரு ட்ரெஸ்பாசர் தான், ஒரு வழிப்போக்கர் தான். அவரால் கணவர் வீட்டில் போய் உட்கார்ந்து என்னோடய ஜுவல்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஒய்ஃபுக்கு கணவன் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது கூட மனைவி தாராளமாக கணவன் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி கணவன் வீட்டில் இருக்கும்பொழுதே ரைட் டு ரெசிடென்ஸ் கேட்டு ஆர்டர் வாங்கிக்கலாம். ஆனால் விவாகரத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடுது. ஒய்ஃப் இந்த வழக்கில் ஒரு என்க்ரோச்சர் தான். அவங்களுக்கு லீகலாக எந்தவித ரைட்ஸும் கிடையாது ஹஸ்பண்ட் வீட்டில் போய் உட்காந்துக்கிறதுக்கு. ஆனால் அவங்களுடைய பொருட்களை வாங்கிக்கிறதுக்கான வழிமுறைகள் வேறு சட்டங்களில் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களோட பொருட்களை அவங்க திருப்பி தர சொல்லி கணவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் கணவர் வீட்டில் போய் அவங்களால உட்கார முடியாது.